ஈவினிங் டீ சாப்பிட்ற டைமில் நம்ம வந்து கிறிஸ்பியாக நல்ல ஒரு ஸ்பைசியான ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி ஒன்று பார்க்கலாம். வாங்க என்ன ரெசிபின்னு பார்த்துடலாமா? இப்போ இந்த ரெசிபிக்கு ஒரு பெரிய கப்பில் ஒரு கப் அளவுக்கு சோயா எடுத்துருக்கேன். இதில் நல்ல கொதிக்கிற தண்ணியை இது கூட சேர்த்துட்டு ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுட்டு இந்த தண்ணியில் மாற்றிட்டு பிழிஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ இந்த சோயாவில் 2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். அது கூட கறி மசாலா 1 ஸ்பூன், 1.5 ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள், 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், அப்புறம் மைதா மாவு ஒரு 4 ஸ்பூன், கார்ன்ஃப்ளவர் 3 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு இதில் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து அப்புறம் தண்ணி சேர்த்து நல்லா கெட்டியாக பிசைஞ்சிக்கலாம். இப்போ இதை 1/4 மணி நேரம் க்ளோஸ் பண்ணி ரெஸ்ட் விட்டுட்டு அப்புறம் சூடாக இருக்கிற எண்ணெயில் பொரிச்சு எடுத்துக்கோங்க. இதை பிசையும் போது தேவைப்பட்ட 2 ஸ்பூன் அளவுக்கு தயிர் கூட சேர்த்துக்கோங்க. ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும், நல்ல ஸ்பைசியாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சா வீடியோக்கு மறக்காமல் லைக் பண்ணுங்கள். அப்புறம் இன்றைக்கான சமையல் டிப்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, தவாவில் உங்களுக்கு தோசை எது சுட்டாலும் ஒட்டிக்குது, வரவே இல்லை அப்படிங்கும்போது என்ன பண்ணுங்கள், தூள் சால்ட் இருக்கு இல்லையா, அந்த சால்ட்டை நீங்கள் கொஞ்சம் நேரம் அதில் வறுத்துட்டு ஒரு பிளேட்டில் மாற்றிட்டு அப்புறம் தொடச்சிட்டு நீங்கள் தோசை வறுத்து பாருங்கள். நான்ஸ்டிக் மாதிரி வரும், சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள்.